ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் சார். சௌக்கியமா இருக்கீங்களா? இல்ல சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். குட். தட்ஸ் இட். ஜெய் குருதேவ். Always have that conviction that we are all class apart. ஜெய் நான் குருதேவ். மிகவும் வித்தியாசம். ஜெய் குருதேவ். நான் மிகவும் வித்தியாசம். இது எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர ஒன்பதும் உறங்குவதுமாக முடியும். யான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குழியை வீழாமல் பரிசுத்தம் என்ற நிலையை வருவாய். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணங்கள். தாய்மன்னர் சொன்ன மாதிரி எப்போ சுதர்ஷன கிரியாக்குள்ள வந்துட்டோமோ அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கலாம். முன்ன இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கும். முன்னா நமக்கு 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 நம்ம பேத்தி பையனுக்கு பேரனுக்குன்றது மற்ற உயிர்களை பற்றி நேசிக்கக்கூடிய உணர்வு தானாக மலர்கிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அதுதான் குரு பூர்ணிமா நாம் பார்த்து. முதல்ல எங்க போனாலும் என் பேத்திக்கு வாங்க நல்லா இருக்குமே, என் பையனுக்கு வாங்க நல்லா இருக்குமே, என் பேத்திக்கு சேர்த்து வைக்கணுமே, அட்சய திருதி ஒரு கிராம் தங்கம் வாங்கி வைக்கலாம்னு தோணிட்டே இருக்கு. இப்போ அதே போனோம்னா வழியில் ஒரு ஏழை கையேந்தி இருக்கிறச்ச அந்த பேத்தியும் இருப்பா, இந்த ஏழையும் இருப்பா. இந்த ஏழைக்கு தரலாமே, எப்போ இருக்கவே இருக்கு, பேத்திக்கு நாளைக்கு பண்ணிக்கலாமே. உங்களுக்கும் தெரியாமல் உங்களுடைய அந்த அந்தராத்மா இறைவியுடன் கலக்கிறது. எப்படி நம்ம கோவிலுக்கு போறச்ச ஒரு குளத்துல இருக்க கால் கழுவிக்கிற அந்த திருக்குளத்துல அப்ப அந்த பாசி படர்ந்த நீர்நிலை இருக்கலாம். அந்த நேரத்துக்கு நம்ம அந்த பாசி விளக்கிட்டு கை கால் அலம்பிண்டு கோவிலுக்கு போறோம். அது போல அந்த சிறு டைம் நேரமாவது கொஞ்ச நேரமாவது நமக்குள் அந்த தெளிவு ஏற்படுவதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரணும். நான், எனக்கு, எனது, என்னுடைய என்பது மெல்ல 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 நெகிழ்ந்து மற்றவர்களுக்காக உருகக்கூடிய ஒரு நிலை, இறைமை உங்களுக்குள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் சாட்சி. If you want to have any kind of a yardstick or a parameter that your godliness within, already we are, நம்ம தான் கடவுள். கடவுள் தெரியும் எங்கேயுமே இல்லைங்க, அது கற்பனை. frequency, vibration, energy can neither be created nor be destroyed. அங்கே எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருப்பது. தன் அருள் வெளிக்குள்ளே தானாக இருப்பது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல். நமக்குள்ளதான் கடவுள் இருக்கு. அந்த கடவுள் தன்மை இருக்கு. நீருப்புத்தன் இருப்பாக இருக்கிறது. நம்ம செய்யக்கூடிய 3 ஸ்டேஜ் பிராணாயாமம், சுதர்ஷன கிரியா, சாதனா, சத்சங், சேவா எல்லாமே செய்யறச்ச நமக்குள் இருக்கக்கூடிய இறைமை தானாக வெளிப்படுத்திக்கும். நீ போகவே வேணும். அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படும். குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார், சுதர்ஷன கிரியாவுக்கு முன், சுதர்ஷன கிரியாவுக்கு பின். இட்ஸ் அ பாராமீட்டர். அதுல நம்ம ரமண மகரிஷியை பார்த்துட்டு எப்படி நம்ம தியானம் பண்றோம். இப்போ நமக்கு ஒரு பிடிச்ச ஸ்வீட், எனக்கு பிடிச்ச ஸ்வீட் குலோப் ஜாமுன் ஒருத்தர் கொண்டா கொடுக்குறத வச்சாங்க, அதை திருப்தியா உட்கார்ந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. நாம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறச்ச உங்க கண்கள் திறந்துட்டு இருக்கா மூடின்னு இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை வாயில போட்டு ஒரு சப்பி ஆஹா அப்படின்னு நீங்க ரசிக்கிறச்ச உங்க கண்கள் திறந்திருக்கா மூடி இருக்கு. அது போலவே பகவான் கியூல மணிக்கணக்கா நிக்கிறோம். திருப்பதியில இல்லாட்டி திருவண்ணாமலையில எங்கேயோ. இதெல்லாம் திருவண்ணாமலை ஈஸியா இருந்தது, இப்ப அதுக்கும் கியூ. ஸ்ரீரங்கம் போனா சொல்லவே வேண்டாம். முன்னெல்லாம் சின்ன வயசுல ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துல ஆடி, இப்ப ஏண்டா கோயிலுக்கு போனோமான் இருக்கு எனக்கு. அது வேற விஷயம். எல்லாத்துலயும் ஒரு கியூ. 500 ரூபாய், 1000 ரூபாய், 100 ரூபாய் தர்ம தரிசனம். கடவுளை கூவி கூவி விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. கல்லன் உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது பூமி. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீன். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலை. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. இதுதான் அது. ஆக
ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சயனிச்சிருந்தா கூட நான் தாயார் பிராகாரத்துல உட்கார்ந்துருப்பேன், வெட்ட வெளியை பார்த்துட்டு. அங்கதான் இருக்கார் ரங்கநாத பெருமாள், நமக்குள்ளதான் இருக்கார். உழந்தவிடும் தொண்டரடி பொடியாழ்வார் பச்சை மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன்மா நகருளானே அப்படின்னு நினைச்சு நிம்மதியா நீ வெட்ட வெளியை பார்த்துட்டு இருந்த ரங்கநாத பெருமாள் உனக்குள்ள இருக்கிறது நீங்க உணரது. நீங்க சொல்ல வரேன்னு நமக்கு ரொம்ப இஷ்டம், திருப்பதி போறோம், மணிக்கணக்காக கியூர் அடிக்கிறோம், கோடவுன்ல போடுறான் நிக்கிறான், கடைசியா நம்ம சன்னதிக்கு போயிட்டு பெருமாளே பகவானே அப்படின்னு வச்ச உங்க கண்கள் திறந்திருக்கா மூடியிருக்கா? அது போல ஒரு அற்புதமான கச்சேரிக்கு போறீங்க, பாட்டு பிரமாதமா இருக்கு, சாகித்யம் போட்டு ஆலாபனம் பண்றாரு, கண்ணு தானா முடிக்குது. அப்புறம் உங்க பேர குழந்தையோ பேத்தியோ உங்க மேல வந்து ஏறி கொஞ்சம் விளையாடுற அந்த பட்டு மேனி, சின்ன விரல்கள், பிஞ்சு விரல்கள் உங்களை வருடி உங்களை கொஞ்சம் உங்களுக்கு முத்தா கொடுக்கறச்ச அடாடாடாட என்ன சுக கடவுளே, குழலி நிதி யாழி நிதி என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதா, அமிழ்திருமாற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ். திருவள்ளுவர் அவர் அனுபவிக்க சித்தரவர். சின்ன குழந்தை நம்ம சாப்பாட்டுல தட்ட கையை போட்டு அழுகுதான், அது அமுதமாயிடுது. அமிழ்திரும் ஆற்ற இனிதே தம் மக்கள், தம் சின்ன குழந்தை தவழற குழந்தை கை எடுக்கல வந்து நம்ம தட்டுல போட்டு கையை அனுப்புதான், கையை அப்படியே அசைக்குதான், நம்ம பாக்குறோம் அந்த சாப்பாடு சாப்பிட அவளிக்குது. ஆக அந்த சின்ன குழந்தை நம்ம மேல ஏறி பட்டு மேனி குதிச்சு குதிச்சு யானை மேல அன்பாரின்னு ஏறி உட்கார்றச்ச அந்த சுகத்துல நம்ம முத்தியழிச்சு இருக்கச்ச கண்கள் திறந்திருக்காங்க முடியும். எப்பொழுதெல்லாம் சுகத்தின் உச்சத்தில் பாரபட்சமற்ற சுகம், நான் எனது எனக்கு என்று இல்லாத சுகம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சாப்பிடுறேன், நான் கேட்டு இருக்கேன், அந்த எண்ணமே இல்லை. தானா அந்த சுகம் நமக்குள்ள ஊறிக்கிட்டு இருக்கு. அந்த சுகத்துல ஒன்றி போகும் பொழுது நம்முடைய ஐம்புலன்களும் செயல் இழக்கின்றன. அதுதான் தியானம். Total relaxation, total relaxation, total relaxation. Being one with the thing. காக்கை சிறகினிலே நந்தனால், அந்த காக்கா பறக்குது, ஒரு முட்டைக்குள்ள இருந்து இத்தினோண்டு வருது வெளியே, தத்தக்கா பொத்தக்கான்னு கொஞ்ச நாள் பார்த்து இங்கிருந்து அங்கிருந்து பறக்குது. இறைவா, இது என்ன விந்தை? Who has given that kind of an activity and enjoyment? Where that central processing unit, CPU, activates you like a காக்கா? புறா, புலி, சிங்கம் தன்னைத்தான் பல விதங்களாக வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு சக்தி நமக்குள்ள தானாவே. அது எப்ப நாம் முழுமையாக உள்ள போறோமோ அப்பொழுது நாம் அதனுடன் ஐக்கியமாகி விடுகிறோம். தட் இஸ் a மெடிடேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எது ஒண்ணுமே தப்பே கிடையாது. நீங்க குளிக்கிறச்ச திருப்தியா குளிங்க, கண்ணு மூடி அந்த சுகத்துல இருப்பீங்க. எதை நீங்க செஞ்சாலும் 100%. அதான் குருஜி, live in the present, live in the present. கடந்த காலம் உடைந்த பானை, எதிர்காலமோ மதில் மேல் பூனை, நிகழ்காலம் தான் கையில் உள்ள. அப்ப நம்ம எதை செஞ்சாலும் அதை அனுபவிச்சு 100% செய்யறச்ச உங்களுடைய செயலே தியானம் ஆகிடுது. அதுதான் ரமண பகவான் ரொம்ப அற்புதமா சொல்றார். எது தியானம் கேட்கிறச்ச, விட்டு கருதலின் ஆறு நெய் வீழ்ச்சி போல விட்டிடாத உன்னலே உந்தி பெற விசேஷமாம் முன்னதே உண்டு. ஆறு ஒரு நீர்வீழ்ச்சி விடுறச்ச அப்படியே விடுது. எங்க நீர்வீழ்ச்சி ஆரம்பிக்குது, எங்க நீர்வீழ்ச்சி முடியுதுன்னு சொல்ல முடியாது. விடாமல் அப்படியே நம்ம சொல்றோமோ இல்லையோ, தார தாரையான்ட்டு. அதுதான் அஷ்டாங்க யோகத்துல வர்றது இல்லையா? யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தியானா, சம, தாரணா, தியானா, சம இல்லையா? அப்போ தாரணா, வெளி உலகத்தை பார்த்தோம், எத்தனை கிலோவா ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கேன், எத்தனை கிலோவா பாட்டு கேட்டிருக்கேன், எத்தனை உணர்ந்து இருக்கேன், போறேன்டா கடவுள். அப்படியே நமக்குள்ள போறச்ச
தார தாரையாக, தாரைன்னா சொல்றேன், தார தாரை அழுதாண்டாவன் விடாம விடுற அந்த உண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மௌனம் சுகம் நமக்கு உணர்றது தான் தாரணை. அந்த ஆறு நெய் வீழ்ச்சி போல, அது போலவே என்ன அழகா பகவான் சொல்றார். ஒரு நெய் இருக்கு, நெய் கூட இருக்கு, நீங்க யஜ்யம் பண்றச்ச பார்க்கலாம். அப்படியே எடுத்து அந்த அக்னியில விடுவா, அப்ப அப்படியே விழும் தாரை. அதாவது விடாது. நீங்க உலக வாழ்க்கையில் இருந்தாலும் உங்கள் எண்ணம் எங்க இருக்க வேண்டும்? அன்பு வழியில் இருக்க வேண்டும். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார், அறவழிகள் பொருள் ஈட்டி அன்பு வழிகள் நீ பகிர்ந்திருப்பேயானால் நீதான் கடவுள். நான் சொல்றேன், திருவள்ளுவர் சொல்றேன். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னநீராக்கே ஒன்று பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம். ஆக அன்பு வழிகள் நாம் பொருள் ஈட்ட வேண்டும். சார் 10 ரூபாய் சம்பாதிங்க சார். நான் சும்மா வாய் சவடால் கிடையாது, அனுபவத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க வாழ்க்கையே 1973 என் முதல் சம்பளமே 119 ரூபாய் ஆஸ் அ பேங்க் மேனேஜர். அதுக்கப்புறம் 300 ரூபாய் ஆச்சு. அப்ப 90 பைசா கிலோ அரிசி, 10 ரூபாய் வீட்டு வாடகை. அப்படிதான் எங்க வாழ்க்கையா. ஆக வருமானம் முக்கியம் கிடையாது. ஆகு ஆறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகு ஆறு அகலாக்கடை. திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு. வர வழி சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, போற வழி பெருசா எல்லாம் பார்த்துக்கோ. ஆகு ஆறு, நாம் அறவழியில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல. போகு ஆறு அகலாக்கடை, அகலக்கால் வைக்காது, அப்புறம் நீ வருத்தப்படுது. போகு ஆறு, இது செலவு பண்றது. அகலாக்கடை, வருமானத்தோடு நம்முடைய தேவைகள் மிக குறைவு. உடலை மறைக்க ஒரு ஆடை, உடலை மறைக்க கூட கிடையாது, உடலுடைய சீதோஷ நிலையை. மற்ற அனைத்து உயிர்களுக்கும் ஒரு உரை இருக்கு. சிங்கத்துக்கு பிடரி மயிர் இருக்குது, பூனைக்கு இருக்கு, நாய்க்கு எல்லாமே இருக்கு. அதுக்கெல்லாம் குளிர்காலம் வெயில் காலம் முக்கியமே கிடையாது. அதுக்கு ஒரு உரை போட்டு அனுப்பிச்சதார் கடவுள். நம்மளதான் தோல் உரிச்சு அனுப்புறார் கடவுள். குளிர் காலத்துக்கு வெயில் காலத்துக்கு ஏசி வேணும், குளிர் காலத்துக்கு போறது வேணும். ஆக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த தன்மை ரொம்ப 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 முக்கியம். அற்புதமான பிறவி நம்ம விட்டுடவே கூடாது. அதனால்தான் ஆறுனை வீழ்ச்சி போல, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்றாங்க, இருக்கட்டும், தப்பே கிடையாது. இந்த உலகம் என்ற விளையாட்டு நீங்க விளையாடிட்டே இருக்கலாம், கடமைகள் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய எண்ணம் எல்லாம் நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த உடல் அல்ல. இந்த உடல் என்ற கோவிலுக்குள் நான் ஏதோ இருக்கேன். அந்த நான் யார்? அந்த தேடல் தான் வாழ்க்கை. அந்த தேடல் இருக்கச்சதான் நம்ம தெய்வ நிலையை அடைய முடியும். அது என்னைக்க மறக்காது. அதான் பகவான் சொல்றார், விட்டு கருதலின் ஆறு நெய் வீழ்ச்சி போல விடாது ஒன்னலை, விட்டிடாது ஒன்னலை ஒன்றி பெற விசேஷமாம் ஒன்னலை. அதனால நமக்குள்ள ஒரு அடித்தளத்துல ஒரு ராகம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு உயிரப்பா அடிப்பட்ட ஒரு மனிதரை பாக்குறோமா, ஐயோ நமக்கு வலிக்கிற மாதிரி அவருக்கு வலிக்கிறோம், ஐயா என்ன பண்ணலாம், விடிவு தேடுங்க. நீங்க ஒரு முதல்ல ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா கடவுள் 10 அடி உங்களை வச்சு பார்க்கிறோம். ஏதோ அனுபவத்தில் பேசிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் அடிப்பட்டு விழுந்திருக்காருன்னா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து போகாதீங்க. இந்த காலத்துல அதை கூட வீடியோ எடுக்கிற ஜென்மங்கள்லாம் இருக்கு, அது வேற விஷயம். என் நண்பர் ஒரு வள்ளுவர் கோட்டம் பக்கம் அவங்க பொண்ணு எக்ஸாம் சென்டர்ல விட்டுட்டு திரும்பி வர்றார். ஸ்கிட்டா எடுத்து வண்டி கீழே விழுந்துட்டார், எந்திரிக்க முடியல, காலில் பிராக்சர். அவருடைய செல்போன் ஒரு 10 அடி தூரத்தில் கிடைக்குது. அந்த திக்பிரமையில நடந்து எடுக்க முடியல ஒய்ஃபுக்கு சொல்றதுக்கு. அவன் இதில் ஒருத்தன் வர்றான், ஓடி வர்றான் போன் எடுத்துக்கிறதுக்கு. இவர் நினைக்கிறார் போன் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணட்டு. ஒய்ஃப் வீட்டுக்கு போன் பண்ண, போனை கொடுங்கன்னு அவன் போன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். எங்க சார் இருக்கணும்? இந்த வாழ்க்கை என்ற பயணத்துல எங்கெங்கயோ இருக்கலாம். 100 படி என்ன, நம்ம 90 படியில அதுல இருக்கோம். இன்னும் 2-3 படியில கூட இருக்காங்க. அவங்களாம் வருத்த ரொம்ப நாள் ஆகும், ஆனா நிச்சயம் வருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலை, அப்பேற்பட்ட ஒரு நிலை. ஆக நமக்குள் இருக்கக்கூடிய நான் யார், நான் யார், நான் யார் அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஒவ்வொரு செயலையும் இருக்கணும். அப்ப அடிபட்டு விழுந்தப்ப அந்த பக்கம் போன யாரோ ஒருத்தர் ஆட்டோவில் ஏற்றி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு விட்டார்.
விட்டுட்டு அப்புறம் போன் பண்ண உதவினார் ஒரு பெரியவர். அவரை சந்திச்சு நான் நன்றி சொன்னேன். நீங்க தான் சார் கடவுள் எனக்குன்ட்டு. அவர் என் கையை பிடிச்சிட்டாரு. சார் நான் கடவுள் இல்லை சார், ஒரு மனுஷனா பண்ணேன் சார். சார் மனுஷன் இருந்ததும் கடவுள், மனுஷ ரூபேன தெய்வம் மனுஷ ரூபேன மனித ரூபத்தில் தான் கடவுள் இருக்காரு. ஒரு உயிர் பசிக்கா கேக்குது, கையில் ஐயா பசிக்குதுயா 2 நாளா சாப்பிட்டு. எடை போடாதீங்க. ஹூ ஆர் யூ டு ஜட்ஜ்? நெவர் பி ஜட்ஜ்மெண்டல். உங்க கையில் 10 ரூபாய், ஐயா கிட்ட 10 ரூபாய் இருக்கு சாப்பிடு, 20 ரூபாய் இருக்கா, எதுனா சாப்பிடுங்க ஐயா. நீங்க தான் கடவுள். ஆக இன்றைக்கு நம்ம யோசிக்க வேண்டியது, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் நமக்குள்ள நான் இந்த உடல் அல்லங்கிறத நெத்தியடி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் எகிரும் திமிரு. ஈகோ ஈகோ ஈகோ. தப்புன்னு தட்டு. நான் நினைச்ச ஒரு 10 நிமிஷம், ஹார்ட் இதயமே ஒரு 10 நிமிஷம் சும்மா இரு, நான் வேற பாட்டு கேட்கணும், டப்பு டப்பு நடிச்சுட்டு இருக்காத, நுரையீரலே சத்தம் போடாத, கவனிரு, முடியுமா? உன் உடனே உன் பேச்சை கேட்க மாட்டேங்க. அப்ப அந்த நான் யார்? அந்த நான் யார்? அது கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டு இருக்க இதயம் தானாக மலரும். உங்களுக்கு பல நிலைகள் இருக்கு. அதுக்கு உதவியா இருக்கிறது தான் சுதர்ஷன கிரியா, 3 ஸ்டேஜ் பிராணாயாமா, பாஸ்திரிகா, ஓம் சாண்டிங், எவ்ரிதிங். என்னைக்கும் மறக்காதீங்க, கடவுள் நமக்குள்ளதான் இருக்கார். யாம் பெற்ற இன்பம் பெருகிய வயல், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடேன், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. திருமந்திரம், அழகான திருமந்திரம். எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை மற்றோட பகிர்ந்து. கடவுள் எங்கேயோ இருக்காரு, அவரை பத்தி கவலைப்படாதீங்க. ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், என் கையை கீழே வலிக்குது. ஊனுனா சதை, நகமும் தத்தமும் சதையுமாக உணர்வுடன் இருக்கக்கூடிய இந்த உயிர், ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் என்ன கிண்ண வலிக்கணும், மற்றவனை கிண்ணாது. எனக்கு பசிச்சா வயிற்ற கெடு, மற்றவன் பசின்னு வர்றப்ப என்ன முடியுமா சார்? தான் பற்ற பற்ற இப்பேற்பட்ட அற்புதமான குணங்களை நீ வளர்த்து கொண்டேயானால் தலைப்படும் தானே. உங்களுக்குள்ள இருக்கும் இறைமை தானாக வெளிப்படும், நீ இறைவன் ஆயிடும். ஷிர்டி பாபா சொல்றது, நீ ஒரு உயிருக்கு நன்மை செய்தால் என்னை நானே என்னால் கட்டுப்படுத்திக்க முடியல, என் கருணை தானாக உன்னை நோக்கி பார்க்கிறது. எனக்கு மிகவும் பிரியமானவன், உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். அதுதாங்க வாழ்க்கை. நம்முடைய தேவைகள் ரொம்ப குறைவு. தேவைகளுக்கு முக்கியத்துவம் தர, அடிப்படை தேவைகள் இருக்கா, பகவானே இதோ பெரிய பிளெஸிங். கண்ணு பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது, கை கால் ஆடுது, பகவானே ரொம்ப நன்றி. எல்லாரும் நான் நல்லா இருக்கிறேன், இதே போல எனக்கு கொடு. எதுக்காக? மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்காக. ஒரு அற்புதமான வாய்ப்பு. எனக்குள் இருக்கக்கூடிய இறைமை, மற்ற உயிர்களிலும் இருக்கக்கூடிய இறைமை, அன்பு ஒன்றுதான் வெளிப்படை. போய்கிட்டே இருங்க சார், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்க்கை மிக இனிமையானது. பணத்துல கிடையாது. பணம் தேவை, அது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது. இல்லாட்டி அதுவே நமக்கு பெரிய சுமையாயிடும். வல்லான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் தொய்த்தல் அறியுது. திருக்குறள் படிங்க. வல்லான் வகுத்த வகையல்லால், இறைமை நீ வர்றச்சு அவன் தலையெழுத்து அனுபவங்களை எழுது. கோடி தொகுத்தாலும் கோடி கோடியா சேர்த்து வச்சாலும், பீரோவில், அண்டர் கிரவுண்ட்ல, மேல கீழே, பாத்ரூம்ல, டாய்லெட்ல, எங்கெங்கயோ சேர்த்து வச்சாலும் துய்த்தல் அறியுது, நீ அனுபவிக்க முடியாது. என்ன, ஏற்கனவே உன்னை நிர்ணயிச்சு அமைச்சிருக்க. ஒரு பசுமாடு இருந்துச்சா, அந்த பசுமாட்டை ஓனர் பெரிய புல்வெளியில போய் மேய விட்டாராம். அந்த பசுமாடு நினைக்கிற, இவ்வளோ புல் இருக்குடா கடவுள், நிம்மதியா திருப்தியா இன்னைக்கெல்லாம் மேயலாம் அப்படின்ட்டு மேய ஆரம்பிச்சுதான். பச்சக்கு 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 சாப்பிட்டுதான். ஒரு லெவலுக்கு போற முடியல, ஏதோ இழுக்கிற மாதிரி இருந்துச்சா. திரும்பி பார்த்தா ஒரு ஆப்பு அடிச்சு ஒரு கைத்துல கட்டியிருக்காங்க. அது போல நமக்கு ஒரு ஆப்பு அடிச்சு கடவுள் அனுப்பிச்சிருக்க. கோடி தொகுத்தாலும் தொய்த்தல் அறிது, உள்ளதே போதும் நான் நான் என குள்ளதையே ஒன்றை விட்டு ஒன்று, பாச கடற்குழை வீழாமல் பரிசுத்தம் என்ற பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண சந்தோஷமா இருங்க சார்.
ஆரோக்கியமா இருங்க, ஆனந்தமா இருங்க. உங்களுக்கு கிடைச்ச ஆனந்தத்தை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. ஆல்வேஸ் ஷேர். அன்பு வழி அறவழிகள் பொருளீட்டி அன்பு வழிகள் வாழ்வதுதான் வாழ்க்கை. நாம் தான் தெய்வம். தெய்வம் வேற எங்கேயும் கிடையாது. நீங்க நான் எல்லாரும் கடவுள். நமக்குள்ள அந்த கடவுள் தன்மை வெளிப்படும். உணர்வின் பூர்வமாக வெளிப்படும். அதான் ஒரு உணர்வை வந்து அஃபெக்ட் பண்ணாதீங்க. ஒரு சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கன்ட்ராக்ஷன் இஸ் டெத். போற்றிக்கிட்டே இருங்க, நல்லதை பாராட்டிக்கிட்டே இருங்க. நீங்க தான் தெய்வம். யார்கிட்ட குறையில்லை, எல்லாருக்கும் குறை. Nobody is perfect. We are moving towards perfection. Always. Remember this and have a great day. விட்டு கருதலின் ஆறினை வீழ்ச்சி போல விட்டிடாத உன்னலே உந்தி போற. அந்த விட்டிடாத உன்னல் தான் உண்மையான தியானம். விளம்பும் விசேஷமாம் உன்னலே உன். அப்ப தியானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றது பார்க்கலாம். வாழ்க்கையே ஒரு தியானம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். ஹாப்பியா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. மற்றவங்க வாழ்க்கை சந்தோஷத்தையும் சிரிப்பையும் விரிவாக்கத்தையும் கொண்டு வாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஜெய் குருதேவ். வாய்ப்புக்கு ஜெய் நன்றி. குருதேவ். தேங்க்யூ சார். ஜெய் குருதேவ். I am blessed. I am Thank blessed. you. Thank you, sir. I am blessed. ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ்.